மின்னு மின்னு மின்னிக்கிட்டு ஜம்ப் கலக்கு கலக்குன்னு கலக்குவா. நான் பண்ற மேஜிக்ல எல்லாமே ஆயிடும், டமால் டமால் ஆயிடும். ருத்ரா, உன்னை ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நீ இங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேலையும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. யார் நீ? எங்க இருந்து வந்த? நான் ஈகிள் மேன். இங்க எல்லாத்தையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனா நான் உன்னை அந்த பக்கத்துல இருந்து வர்றதை பார்த்தனே. அது மட்டும் இல்ல, அந்த பக்கம் எந்த ஈகிள் மேனும் போறதுக்கான அனுமதி இல்ல. நீ யாரு? நீ ஈகிள் மேனா இருக்கவே முடியாது. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறமா உனக்கு வைத்தியம் பண்ணியே ஆகணும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ருத்ரா, நான் வந்ததும் உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, இப்ப மீட் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்னன்னு பாப்போம். நான் வந்துட்டேன். அப்புறம் நான் உன்னை இங்க இருக்கவே விடவே மாட்டேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்க சந்தேகப்படாதீங்க. ஆமாமா, என்னைக்கும் நான் சந்தேகமே பட மாட்டேன். Catch me if you can. அந்த ட்ரீ பிளான்ஸ் வச்சு இந்த தேனீக்களை துரத்தி விடுறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. வேணா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் செய்யாத மைரா. ருத்ரா, காப்பாத்துங்க, பயங்கரமா கடிக்குது. சாரி சாரி வருண், வெரி சாரி. மேடம், இந்த ஒரு வழிதான் இருக்கு. நம்ம எப்படியாவது அவரை தேடி ஆகணும். அப்புறம் ஸ்கூல் பூரா தேடாத வரைக்கும் அவரு கிடைக்க மாட்டாரு. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னேன். மிஸ் செக்யூரிட்டி, உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ ஒவ்வொரு பசங்களும் அவரை தேடணும். ஆனா பசங்களை பயமுறுத்திராதீங்க. பசங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது.
ஓகே மேடம் கானுன்கோ. நம்ம எப்படியாவது அவரை தேடி ஆகணும். ஓகே பபிள் ரபிள், நீங்க பிளேனை செஞ்சு விடுங்க. பிளேனை விட்டதும் ஜெனி எப்படி மேஜிக் செய்யணும்னா பிளேன் ருத்ராவை தூக்கி அவனை கிளாஸ்க்குள்ள சுத்த வச்சுட்டு போட்டுறணும். ஓகே பபிள் ரபிள், ஆபரேஷன் பிளேன் ஸ்டார்ட். வா ருத்ரா, நம்ம பிளானை நாம ஆக்டிவேட் பண்ணலாம். டேய், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யார் இந்த மாதிரி பண்ணது? ஓகே ஸ்மார்ட் காய்ஸ், யாரோட வேலை இது? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் டிடென்ஷன். சாரி மிஸ் செக்யூரிட்டி, நாங்க ருத்ராவை தான். 2 மணி நேரம் டிடென்ஷன். மிஸ் செக்யூரிட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க ருத்ரா கூட பிராங்க் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. மன்னிப்புங்கிற வேர்ட் என்னோட டிக்ஷனரியிலேயே கிடையாது. 3 மணி நேரம் டிடென்ஷன். ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு புதுவிதமான ஸ்பைன் கேட்ஜெட்டை உருவாக்க போறீங்க. அது ஸ்கூலுக்குள்ள வெளியில இருந்து வந்த அந்நியர்களை, அவங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, அவங்கள அது தேடி கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி அந்நியர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு அது அலர்ட் அடிக்கணும். ஓகே, ஸ்டார்ட். ஓகே மேடம். இப்போ எல்லாரும் அவங்களோட கேட்ஜெட்ஸை விடுங்க பார்க்கலாம். இது நம்ம ஸ்கூலுக்குள்ள ஏதாவது அந்நியன் வந்திருக்கானாங்கறத தேடி கண்டுபிடிக்குதான்னு பார்க்கலாம். இன்ட்ரூடர் அலர்ட், இன்ட்ரூடர் அலர்ட். அட, இது என்னது? எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடிஞ்சிடுச்சு. ருத்ரா, உன்னோட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. Baisca, Balca y Crieto. அவரு மறுபடியும் தப்பிச்சு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்? அவர் எப்படி தப்பிச்சு போவாரு? என்னோட கேஜெட் இன்னும் பாக்கி இருக்கு. நான் இத இன்னும் கூட யூஸே பண்ணல தெரியுமா? அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. அட, நீ எதுக்கு இந்த மந்திரத்தை சொன்ன? ருத்ரா,
ருத்ரா ஹெல்ப் பண்ணு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது மூளை இருக்குதா இல்லையா? உனக்கு நான் 1 மணி நேரம் டிடென்ஷன் கொடுக்க போறேன். சாரி மேடம், தப்பு நடந்துருச்சு. விஷயம் என்னன்னா மைராவோட மேஜிக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தொல்லை ஏற்பட்டா மத்தவங்களுக்கும் தொல்லை ஏற்படும். மத்தவங்களுக்கு தொல்லை ஏற்பட்டா அவங்க என்ன தொல்லை பண்ணுவாங்க. அவங்க என்ன தொல்லை பண்ணா நான் மைராவை தொல்லை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ருத்ராவை தொல்லை பண்ணுவோம். அப்புறம் ருத்ரா தொல்லை அடைஞ்சா அதுக்கப்புறம் போதும் போதும் நிறுத்து. நீ இத்தனை தொல்லைகளை சொல்லி எனக்கு தொல்லை ஏற்படுத்திட்ட. மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் ஓடி போயிடுங்க. அட மிஸ் செக்யூரிட்டி இப்படி பண்ண மாட்டாங்களே. டிடென்ஷன் கொடுக்காம அவங்க யாரையும் விட மாட்டாங்க. ஆனா இவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க. அவங்க செக்யூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். சம்பாக், மின்னல் சம்பாக், திரும்புங்க. நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சீக்கிரமா சொல்லுங்க, என்ன எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்க மிஸ் செக்யூரிட்டியோட முகத்தை மாத்திக்க முடியும், ஆனா உங்க மேனரிசம் உங்களால காப்பி பண்ணிக்க முடியாது. மாறு வேஷத்துக்கு கூட மூளை வேணும். நீங்க இன்னும் கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு. மின்னு மின்னு மின்னுக்கிட்டு ஜம்பக்கு கலக்கு கலக்குன்னு கலக்குவான். அப்புறம் நான் பண்ற மேஜிக்ல எல்லாமே ஆயிடும் டமால் டமால்னு. ராட்ச புடிங்க, அதுல ஒரு ராட் சம்பாக். அவர் தப்பிச்சு போயிட்டாரு. யார் தப்பிச்சு போயிட்டாங்க? நம்ம யார தேடிட்டு இருக்கோம்? அவர் ஒரு அணியன். அவர் எப்படி வேணா உருவத்தை மாத்திப்பாரு. அவர் பேர் தான் மின்னல் சம்பக். மேடம் காணுங்கோ, சீக்கிரமா வாங்க. மிஸ் செக்யூரிட்டி மயக்கமாயி விழுந்துட்டாங்க. ஏன் என்ன ஆச்சு? சீக்கிரமா வாங்க. மின்னு மின்னு மின்னுக்கிட்டு ஜம்பக்கு கலக்கு கலக்குன்னு கலக்குவான். அப்புறம் நான் பண்ற மேஜிக்ல எல்லாமே ஆயிடும் டமால் டமால்னு. மிஸ் செக்யூரிட்டி, எழுந்திருங்க, எழுந்திருங்க. மேடம், என்னன்னு தெரியல, இந்த பூக்களோட வாசத்தினால எனக்கு தூக்கமா வருது. ஐயோ கடவுளே, எனக்கும் ஏன் இப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கு? இல்ல, எனக்கு தூக்கம் தான் வருது. ஐயோ, இந்த பூக்களோட வாசத்துல என்னதான் இருக்கு? பயங்கரமா தூக்கம் வருது.
ஐயோ இந்த பிளான்ஸ் ஐயோ நம்ம காலி எனக்கு தூக்கம் வருது ஏதாவது மேஜிக் நம்ம ருத்ராவுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீ ஹெல்ப் பண்ணி ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான். நீ என்ன அந்த ரெக்கைங்களுக்கு நடுவுல அனுப்பி விட்டுருவ. சாரி சாரி. ருத்ரா கண்ணு தர. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Zibaiska, Zibaiska, boom, tick, tick, boom! தேங்க்யூ ருத்ரா இது எல்லாமே அந்த மின்னல் சம்பக்கோட வேலைதான். எனக்கு தெரியும். அவர் இப்ப கூட இங்க எங்கேயோ பக்கத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஓடுங்க ஓடுங்க அவர் மேஜிக் பண்ணுவாரு நம்ம எல்லாரும் காலி ஆயிடுவோம். ஓடுங்க எல்லாரும் சேர்ந்து ஓடுங்க. மைரா அவரை பிடி. நான் அவரை எப்படி பிடிப்பேன்? உன்னோட பட்டர்ஃப்ளையை எடுத்து அவர் பின்னாடி ஓடு. அப்ப அவர் ஈஸியா பிடிச்சிடலாம். Go, catch the intruder. Antar mantar kalikal antar choo. இப்ப நான் போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அட நீதான் அவரை பிடிக்க போற. சீக்கிரமா போய் அவரை பிடி. விட்டுறாத. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. என்ன விடு வேண்டாம். பிடிபட்டுட்டான். உன்னால இனிமே தப்பிக்க முடியாது. மைராவோட மேஜிக் அப்பப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப நீங்க எப்படி மாறினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி இனி உங்களால இதுல இருந்து வெளியே வர முடியாது. இனிமே நீங்க இந்த நெட்ல தான் கைதியா இருக்க போறீங்க. என்னைய வெளியே விடு ருத்ரா. நான் சொல்றத கேளு. என்னைய இங்க இருந்து வெளியே விடு ருத்ரா. தேங்க்யூ ருத்ரா இவனை கூட்டிட்டு போய் மிஸ்டர் மெக்னீஷியன் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவர் தான் இவனுக்கு சரியான தண்டனையை கொடுப்பாரு. அவரு கொடுக்கிற தண்டனையினால இவன் திரும்பவும் இந்த பக்கம் வரவே மாட்டான். ருத்ரா 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 ருத்ரா